வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாரதி. இந்த மெட்ராஸை கூட்டு சொல்லி எப்போ வரும் எப்பா ஒரு வழியா ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம இப்போ அதனை பத்தி வீடியோ போடலாமா? வீடியோ போடுறேன். அது இல்லாமல் பழைய வீடியோஸ் நிறையா இருக்கு, இன்டர்வியூ எப்படி தயாராகணும்னு சொல்லிட்டு. அது வந்து பிளேலிஸ்டே தனியாக இருக்கு, அதில் போய் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் தினமும் நைட்டு அதாவது எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், இன்டர்வியூ எப்படி தயாராகலாம், அதை பற்றி நான் நைட்டில் வீடியோ போடுறேன். என்னெல்லாம் டேட்டா கிடைக்குது கலெக்ட் பண்ணுவோம். இன்டர்வியூ அதாவது எனக்கு நான் செலக்ட் ஆனா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது செலக்ட் ஆகிருக்கேன். கீழே போடுறேன் பாருங்க. நான் வந்து பேட்ச் 4 2:30 மணிக்கு போகிறேன். போன வாட்டி என் கூட வந்த அக்கா எல்லாரும் பாஸ் ஆயிருக்காங்க. மேபி அனிதா அக்கான்னு ஒருத்தவங்க என் பக்கத்துலேயே வந்தாங்க, அவங்க பேரும் பக்கத்துலேயே வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி போன வாட்டி என் கூட வந்து எல்லாரும் வர போகிறீங்க. நான் வந்து ட்ரெஸ் கோட்லேயே வரேன். அந்த பேட்ச் இந்த வாட்டி நம்ம எப்படி ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணணுமோ அந்த மாதிரி இன்டர்வியூ நல்லா பண்ணுவோம். ரிசல்ட் நல்லா வரும் நம்புவோம், ஆனால் சீக்கிரம் வரும் நம்ப வேணாம். ஏன்னா வந்து ரொம்ப நோக்கடிச்சிட்டாங்க. ரிசல்ட் அப்போ வரும் இப்போ வரும் அப்போன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கவே இல்லை ரிசல்ட்டை. என் சேனலில் வந்து வேற மாதிரி வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். அந்த அரசியல் சம்மந்தமான காமெடிஸ் அப்படி தான் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்கள் ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்க போய் தான் ரிசல்ட் வந்து இப்போ என்ன தேதி 25. உண்மையாகவே இன்னைக்கு தான் ஒரு ஆஃப்டர்நூன் 12 இருக்கும். அப்போதான் நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி என்னோட ப்ராக்டிக்கல் மார்க் வந்து 38 தான், எக்ஸாமில் 92. ஸோ எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிடைச்சது யாருக்கெல்லாம் கிடைக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த மார்க்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிறைய மார்க் கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னா 41 91 இந்த மார்க் கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸாமில் 90 கிட்ட 85 மேலே போட்ட எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கல, அதாவது நம்ம போன வாட்டி 1:5 போனோம், இப்போ 1:3 தான் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் ஒட்டுமொத்த பேர் எடுக்கிறாங்க. ஒரு முதல் பேட்ச் காலைல 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 8:30 to 10:30 அதாவது 9 100 900 பேர் எடுக்கிறாங்க. 900 பேரை வந்து இன்டர்வியூ பண்ண போறாங்க. அப்போ நம்ம ப்ராக்டிக்கல் போயிருப்போம் இல்லையா, நிறைய ரூம் பிரிச்சு அந்த மாதிரி நிறைய ரூம்ல இன்டர்வியூ நடக்கும். உங்களுக்கு மேல் வரலாம், ஃபீமேல் வரலாம், ஏதாவது ஜட்ஜு யாராவது கொஞ்சம் இருப்பாங்க. முடிஞ்சளவு வேகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரே நாளில் எல்லாருக்கும் முடிக்கிறாங்க அப்படின்னும் போது வேகமாக தான் எடுப்பாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் தெரியலன்னு சொல்லக்கூடாது, ஏதாவது ஒன்று சமாளிக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எங்கெல்லாம் தெரியாது என்னெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல எப்படி ரெடி ஆகணும்னு பார்க்கலாம். முதல்ல என்னோட ஒரு மெட்ராஸ் ஐகுட் கம்பேக் வீடியோ தான் இது, திரும்ப போடுறேன். அதான் என் ரிசல்ட்டு நானும் என் பேரும் வந்திருக்குங்க, அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா நான் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணும்போது எனக்கு வராதுன்னு ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு. ஏன்னா மார்க்கும் 38 தான். நிறைய பேர் 60 70 போனாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டம் நினச்சேன், எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வராதுன்னு நினச்சி வந்திருக்கா, ஓகே ஹாப்பியாக இருங்க. அதுக்குன்னு வேலை கிடைச்சிடும் நம்ம நம்ப வேண்டாம். ஓகேவா? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்டர்வியூ நல்லா பண்ணுவோம், அப்பயும் நம்ம நம்பக்கூடாது. வீட்டுக்கு ஆர்டர் வர்ற அப்படின்னு நம்ம ஹாப்பினஸை உள்ள கண்ட்ரோல் பண்ணி வைங்க. ஹார்ட் ஒர்க் நிறையா போடுங்க. ப்ராக்டிக்கல் சுற்றி இன்னும் 14ஆம் தேதி சனிக்கிழமை வருது. நம்ம போன அதே SRM ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். அங்கே தான் பிளாக் மட்டும் என்னன்னு தெரியல, அங்கே போல தெரிஞ்சிடும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 2:30 மணிக்கு வருது. போன வாட்டி இதே டைம் தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதே டைம் வருது. என் பேட்ச் மேட்ச்லாம் பார்க்க போகிறேன்னு நினச்சி ஒரே ஜாலியாக இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி எல்லாருமே காமெடி தான் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பேரும் வந்திருக்கு. அங்கே நேரில் பார்ப்ப மக்களே, நான் அதே ட்ரெஸ் கோட் தான் வருவேன். அதாவது நான் ஒரு எக்ஸாமுக்கு ஒரே ட்ரெஸ் போட்டு தான் போனேன், சிவிக்கு ஒரே ட்ரெஸ் போட்டு போனேன், ப்ராக்டிக்கல் ஒரே ட்ரெஸ் தான். அதே ட்ரெஸ்ஸே திரும்ப போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? நான் சும்மா போட்டு வரேங்க, அது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். ஸோ ட்ரெஸ் கோடு இப்போ நல்லா பார்ப்பாங்க. ஷூஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, டக்கின் பண்ணிக்கோங்க. எல்லாம் இன்டர்வியூலாம் பேசிக்காக பார்க்க வேண்டியதுதான். சரி, இன்னும் இந்த February 14 அந்த மாதத்தில் 14 நாள் இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு 7 நாள் இருக்குது. ஸோ இந்த மாதம் பேசிக்காக ஓரளவு பார்ப்போம். அடுத்த அந்த 10 நாள் வந்து காலை மாலை என்னெல்லாம் பார்க்கணுமோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த விட என்ன சொல்ல வரேன்னா, எனக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எனக்கு ஆனால் அந்தளவு ஹாப்பினஸ் இல்லை. இதுவே ரொம்ப லேட்டாக மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. இது நான் நினச்ச நேரத்தில் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு. அது தள்ளி போனதில் இப்போ என்னால் ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வர முடியல. நம்ம வேலைக்கு போவோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம மீண்டு வருவோம். ஓகேவா? சரி, அவங்க என்னதான் எப்படியோ பொறியாமல் பண்ணிட்டு போயிட்டோம், இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் தானே, அதையும் நம்ம நல்லா பண்ணிட்டு உக்காந்துரும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ நல்லா போடும் மக்களே. நான் வந்து இன்னைக்கு நைட்டு இன்டர்வியூவில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலாம். அப்பப்போ கொஞ்சம் அரசியல் சம்பந்தமான வீடியோலாம் போட்டிருப்பேன். யாரும் கோவப்படாதீங்க. ஏன்னா உண்மை நிலவரம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வீடியோஸ் போட்டேன். ஸோ
அதையும் ஒரு சில பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகேங்களா? சரி, நைட்டு இன்டர்வியூ சம்மந்தமான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? டாட்டா, பாய் பாய். நான் இன்னைக்கு தான் ரிசல்ட்டை பார்க்குறேன். நீங்கள் பார்ப்போம். ரிசல்ட்டை பார்க்க சொன்ன ஒரு சில நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மனசு உடஞ்சிட்டேங்க. எனக்கு அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த லிங்க்கு எப்படி வெப்சைட் பக்கமே பிடிக்கல. ஸோ உண்மையாக இன்னைக்கு தான் பார்த்தேன். அதான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஓகேவா, இந்த ரெக்யூமெண்ட் இந்த இன்டர்வியூ பண்ணுறவரையும் நான் தினமும் உங்களுக்காக நோட்ஸ் எடுத்து என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பார்க்கலாம், எப்படிலாம் இன்டர்வியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். ஓகே, ரொம்ப நல்லது. நைட்டு பார்க்கலாம். நன்றி. டாட்டா.